டார்கெட் பண்ணது எல்லாரும் மக்களும் அடையாளப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க இஸ்லாமியர்களா இல்லையா அப்படின்றத சோதிச்சுட்டு அதன் பிறகு அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க, மாற்று மதத்தினர் தான் இருப்பாங்க. அவரோட சித்தாந்தத்துக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்கு. இந்த 3 ரீசன்ஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா பஹல்காமை வந்து சூஸ் பண்ணிருக்கிறாங்க. கோழைத்தனமான தாக்குதல்களை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ அவங்க டெலிகிராம் போன்ற சேனல்ஸ்ல அவங்க ப்ராபகண்டாக யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இன்னைக்கு அந்த கோழைகளை நோக்கி இந்திய ராணுவம் விரைஞ்சிருக்கின்றதையும் நம்ம பாக்குறோம். ஆனா எவ்வளவு சவாலா இருக்கும் இந்த பணி? இந்த குறிப்பிட்ட இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா வனப்பகுதிகள் இருக்கு. சோ இவங்களால இந்த படுபாதக செயலை செஞ்சுட்டு உடனடியா தப்பிக்க முடியும். பட் மலைப்பகுதிகள்ல காடுகள்ல நீங்க இரவு நேரம் போய் நீங்க வேட்டையாடுறது, தீவிரவாதிகளை பிடிக்கிறது இல்ல அவங்க சொல்றது அப்படின்றது உங்க உயிருக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கு. இன்றோ நாளையோ இவங்க வந்து கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதே சமயம் தப்பிக்கிறதும் வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே அறியாத அப்பாவிகளை மையப்படுத்தி அவங்க மேல குறி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல ஏதாவது மெசேஜ் அப்படின்றது உண்டா? ஏன்னா மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்ததா சொல்றாங்க. இந்த திட்டமிடல் இது எல்லாமே பாகிஸ்தான்ல தான் நடந்திருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வமான எவிடன்சஸ் வெகு விரைவில் வெளியில வரும். காஷ்மீர் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில இல்லை, காஷ்மீர் நார்மலா இல்ல, நாங்க நினைச்சா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்றதா இந்த பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லக்கூடிய மெசேஜ் அவங்க மீடியா அட்டென்ஷன் வேணும் அப்படின்றத குறி வச்சு இதை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்ற அந்த ப்ராபகண்டாக்கு தான் அதை பண்ணாங்க. இந்த சமயத்துல இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு நெகட்டிவா மாறும் சார்? ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷனா தான் நான் பாக்குறேன். இது அவங்க ராணுவம் அந்த நாட்டை குழி தோண்டி புதைக்கிறதுக்கான வேலையில இந்த மாதிரியான ஒரு தவறான டிசிஷன் எடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட ஸ்டாண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு சார்? உளவு தகவல்கள் பாகிஸ்தானோட சில முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ் இதற்கான வேலையை அவங்க பண்ணுவாங்க. பாகிஸ்தான் மேல அழுத்தத்தை அமெரிக்கா நிச்சயமா கொண்டு வரும். மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றத முப்படைகளோட தளபதிகள் ஏற்கனவே அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அரசாங்கத்துக்கிட்ட. இதற்கான பதிலடி அப்படின்றது கடந்த முறை பாலக்கோட்டா இருக்கட்டும் இல்ல ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், இதை விட ஒரு 10 மடங்கு வீரியத்துல தான் நீங்க பாப்பீங்க. ஏற்கனவே இந்திய ராணுவம் எல்லை பகுதிகளில் சீஸ் ஃபயரை வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜர் மதன் சார் இருக்கார், அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயன். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் குறிப்பா இது எந்த மாதிரி நடந்திருக்குன்றதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க சொல்லக்கூடிய பஹல்காம் வந்து அனந்த்நாக் மாவட்டத்துடைய ஒரு பகுதி. இது ஒரு பள்ளத்தாக்கு, அதாவது சுத்தி 4 பக்கமும் மலைப்பகுதிகள் இருக்கும். இதோட என்ட்ரி எக்ஸிட் அப்படின்றது ஒரே ஒரு ரோடு தான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பா இந்த வேலி, இந்த பள்ளத்தாக்கு அப்படின்றது உங்களுக்கு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கான ரம்மியமான மலைப்பகுதிகள், இந்த தட்பவெட்ப சூழ்நிலை எல்லாமே நீங்க ஒண்ணு இங்க பார்க்கலாம், இல்ல சுவிட்சர்லாந்துல பார்க்கலாம். சோ குறிப்பா இந்த சுற்றுலா பயணிகள் சம்மர்ஸ்ல அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் மலை பிரதேசங்களை நோக்கி போவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த இடத்துக்கு டூரிசம் அப்படின்றது, என்னுடைய நண்பர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசும்போது கடந்த 3 வருடங்கள்ல அபரீதமான சுற்றுலா பயணிகளுடைய வரவேற்பு வரத்து அப்படின்றது அங்க இருக்கு. வெளிநாட்டு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் இதை டார்கெட்டா செலக்ட் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா வனப்பகுதிகள் இருக்கு, பைன் ட்ரீஸ் நம்ம சொல்லுவோம். இந்த வனப்பகுதிகள் ரொம்ப அடர்த்தியானது. சோ இவங்களால இந்த படுபாதக செயலை செஞ்சுட்டு உடனடியா தப்பிக்க முடியும். ஏன்னா இது நகர்ப்புறங்கள்ல இருந்தா இவங்களை பிடிச்சு இவங்களை கொல்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா இருக்கு. மூணாவது, இந்த இடத்துல ராணுவம் கிடையாது. அடிப்படை மக்களுக்கு எல்லாத்துக்குமே கோபம் என்னன்னா ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக சொல்றேன். இது வந்து ஒரு டவுன் ரெசார்ட் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ராணுவத்துக்கு வேலை இல்லை. இந்த இடத்தோட பாதுகாப்புக்கு அடிப்படை பொறுப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் மாநிலத்தோட காவல்துறை, 2வது சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படை. ஏன்னா டவுன்ஸ்ல ராணுவம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற அங்க ஒரு விதி ஒண்ணு இருக்கு. ராணுவம் எங்க இருப்பாங்கன்னா அந்த உயரிய மலைப்பகுதிகள்ல, எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்துலதான் ராணுவம் வந்து ஆக்டிவா இருக்கக்கூடியது. சோ இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கான 2 மிக முக்கியமான காரணங்கள் இது. மூணாவது, அவங்க டார்கெட் பண்ணது, இப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், இப்ப பொது தளத்துல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மக்களும் அடையாளப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க இஸ்லாமியர்களா இல்லையா அப்படின்றத ஒரு வகையா சோதிச்சுட்டு அதன் பிறகு அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்த தீவிரவாதிகளுக்கு 3வது மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க, மாற்று மதத்தினர் தான் இருப்பாங்க. சோ அந்த அவங்களுடைய அப்ஜெக்டிவ், அவங்களோட சித்தாந்தத்துக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்கு. இந்த 3 ரீசன்ஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா பஹல்காமை வந்து சூஸ் பண்ணிருக்கிறாங்க. 4ல இருந்து 6 தீவிரவாதிகள் இருக்கிறதா இப்ப செய்திகள் வந்து வருது. அதுல 2 பேர்
அவங்க வந்து காக்கி சீருடையில போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க வரும்பொழுது ஹெல்மெட் மற்றும் பாடி கேம்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படு மோசமான இந்த கோழைத்தனமான தாக்குதல்களை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ அவங்க டெலிகிராம் போன்ற சேனல்ஸ்ல, அந்த வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம்ஸ்ல அவங்க ப்ராபகண்டாக யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதும் இங்க ஒரு பெரிய அப்ஜெக்டிவா இருக்கு. மக்கள் எல்லாருமே நிராயுதபாணியா நின்று இருக்காங்க. அந்த இடத்துல வாகனங்கள் போக முடியாது, நடைப்பயணமா தான் நீங்க போகணும். இல்லை நம்ம கோவேரி கழுதுன்னு சொல்லக்கூடிய அந்த போனீஸை யூஸ் பண்ணி தான் போக முடியும். நிறைய மக்கள் அங்க மருத்துவ இடத்துக்கு டைம்ல போக முடியாம ப்ளீடிங் இன்ஜுரிஸால இறந்துருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி குறிப்பா ஆண்களை குறி வச்சு தான் இவங்க தாக்கியிருக்காங்க. பெண்கள் ஒரு 2 பேர் அதுல இறந்திருக்காங்க அப்படின்ற துக்க செய்தியும் வருது. ஏன்னா குழந்தைகளோ பெண்களையோ கொன்றால் அது அவங்களுக்கு இன்னும் நெகட்டிவா போகும் அப்படின்றதுக்காக இது ஏதோ ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ஃபைட்டா காமிக்கிறதுக்கு ஒரு திட்டமிடப்பட்ட நெடுநாள் திட்டமிடப்பட்ட ஒரு தீவிரவாத செயலா தான் நான் பாக்குறேன் சார். அவங்கள ட்ரேஸ் பண்றதுன்றது, ஏன்னா அந்த காடுகளுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள தேடுறதுன்றது ஒரு பெரிய சவால். அப்படின்ற நேரத்துல இன்னைக்கு அந்த கோழைகளை நோக்கி இந்திய ராணுவம் விரைஞ்சிருக்குன்றதையும் நம்ம பாக்குறோம். ஆனா எவ்வளவு சவாலா இருக்கும் இந்த பணி? நான் அந்த இடத்துல இருந்துன்ற சில காரணங்களுக்காக சொல்றேன். கடுமையான மலைப்பகுதிகள் அது. ரெண்டாவது, நேற்று மத்தியானம் 4-5 மணிக்கே ராணுவம் பெரிய லெவல்ல அவங்க சர்ச் ஆபரேஷன், கேசோ அப்படின்னு சொல்லுவோம், கார்டனன்ஸ் சர்ச் ஆபரேஷன், அதை துவங்கிட்டாங்க. பட் மலைப்பகுதிகளில் காடுகள்ல நீங்க இரவு நேரம் போய் நீங்க வேட்டையாடுறது, தீவிரவாதிகளை பிடிக்கிறது, இல்ல அவங்க சுடுறது அப்படின்றது உங்க உயிருக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கு. நான் நேற்று எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நைட் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கடவுள் அருள் அது நடக்கல. பட் பகல்ல இப்ப நம்ம 2 தீவிரவாதிகளும் ஏற்கனவே கொண்டிருக்காங்கன்ற செய்திகள் இப்போ அதிகாரப்பூர்வமா வரல. பட் ஒரு சில இதுல வருது, மீடியம்ல வருது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது 2:30 மணி. அங்க ராணுவம் தன்னுடைய ஆபரேஷன் ஆரம்பிச்சது ஐ திங்க் அரௌண்ட் 4:30 மணி நினைக்கிறேன். 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளதான் இருக்கணும். சோ இன்றோ நாளையோ இவங்க வந்து கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதே சமயம் தப்பிக்கிறதும் வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்க அந்த டெரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கும் அங்க கள சூழ்நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப வேற. நம்ம இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு போய் இது பண்ண முடியாது. இதுல ட்ரோன்ஸ் யூஸ் பண்றதோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் உங்களுக்கு வேலை செய்யும். ட்ரோன் எல்லாம் உங்களுக்கு மரத்துக்கு நடுவில் நீங்க பறக்க விட்டு பண்ண முடியாது. பட் இந்தியாவுடைய ராணுவத்தோடைய ஸ்பெஷல் போர்சஸ் கமாண்டோ படைப்பிரிவினர் அவங்களும் இதுல வந்து இறக்கி விடப்பட்டிருக்காங்க. எஸ்ஓஜின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப் அவங்களும் இதில் இறக்கப்பட விட்டுருக்காங்க. நிச்சயமா இந்த தீவிரவாதிகள் கொல்லப்படுவாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், அந்த இடத்துல நீங்களும் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொல்லும்போது அங்க ராணுவம் இல்லை, அந்த பகுதியில் ராணுவம் கிடையாது, அதுக்கான ஒரு விதி இருக்கு அப்படின்றது சொல்றீங்க. அப்போ எவ்வளவு தொலைவில் ராணுவத்தினர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா இது பொறுமையாவே அவங்க கேட்டு விசாரிச்சு இவங்க வந்து இவங்களுடைய அடையாளம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்து இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னா எவ்வளவு தொலைவில் இருந்திருக்கு ராணுவம்? அந்த உயரிய மலைப்பகுதிகளில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம தூரம் அப்படின்றத விட நேரத்தை நம்ம கணக்கிட்டா மலைப்பகுதிகளில் கரெக்டா இருக்கும். ஒரு 3-4 மணி நேரம் தூரத்துல ராணுவம் இருப்பாங்க. ஏன்னா ராணுவம் நகர்ப்புறங்கள், இப்ப நீங்க ஸ்ரீநகர் போனீங்கன்னா ராணுவத்தை நீங்க பார்க்க முடியாது. அங்க சிஆர்பிஎஃப் தான் இருப்பாங்க, ஜம்மு காஷ்மீரோட காவல்துறையினர் இருப்பாங்க. சிஆர்பிஎஃப் தான் நீங்க அதிகமா பார்க்க முடியும். பட் அதே நீங்க அந்த நகர்பகுதிகளை தாண்டி காட்டு பகுதிகளுக்குள்ள போனீங்க, மலைப்பகுதிகளில் போனீங்கன்னா அங்க நீங்க நிறைய ராணுவத்தினரை பார்க்கலாம். ஏன்னா மக்கள் இருக்கக்கூடிய அன்றாடம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல ராணுவத்துடைய பிரசன்ஸ் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சில இது இப்ப கிடையாது, பல வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவுகள் அது. ஸோ அதை தான் நம்ம இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இப்ப நம்ம ராணுவத்தை தேவைப்பட்டால் நகரங்களையும் வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. ஏன்னா இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போக முடியாது. இப்போ ராணுவம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற போது இந்த மாதிரியான சம்பவத்துல ஃபர்ஸ்ட் மக்கள் உயிரை காப்பாத்துறது தான் ராணுவத்தின் கடமை. அதைதான் அவங்க நேற்று பண்ணிருக்காங்க. ஹெலிகாப்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய பல்காம்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அதன் பிறகு இவங்களை வேட்டையாடக்கூடிய வேலை அது இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சார், இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடியான தாக்குதல்கள் அதிகபட்சமா நம்ம கேள்விப்படும் போது இந்திய ராணுவத்து மேல, இந்திய துருப்புகள் மேலதான் நடக்கும் அப்படின்றது. இன்னைக்கு வந்து எதுவுமே அறியாத அப்பாவிகளை மையப்படுத்தி அவங்க மேல குறி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல ஏதாவது மெசேஜ் அப்படின்றது உண்டா? ஏன்னா
மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்ததா சொல்றாங்க. இந்த டார்கெட் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கான 3 முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுல இந்த இந்த திட்டமிடல் இது எல்லாமே பாகிஸ்தான்ல தான் நடந்திருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வமான எவிடன்சஸ் வெகு விரைவில் வெளியில வரும். ஏன் இதை பாகிஸ்தான் இந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா, அவங்க ராணுவத்துடைய நிலைமை பாகிஸ்தான்ல ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க ராணுவத்தின் மேல இருக்கக்கூடிய மதிப்பு மக்களுக்கு இன்னைக்கு மதிப்புன்றதை விட அவங்களுக்கு கோபம் இன்னும் அதிகமா இருக்கு. அந்த நாடு ஒரு சிவில் வார நோக்கி போறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும், அரசியல் ஸ்திரத்தன்மை கிடையாது, அரசியல் சாசனத்தை கண்டபடி மாத்திருக்காங்க, நீதிமன்றங்களுக்கான பவர்ஸ் பறிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய இம்ரான் கான் ஜெயில இருக்காப்புல, ஒரு ரிக்டு எலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கவர்மெண்டே ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க ராணுவ தளபதி என்ன பிதற்றினாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னும் அந்த பழைய வெறுப்பை, பழைய ஒரு இந்தியா மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்துக்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை அவங்க மீண்டும் இது பண்றாங்க. சோ இப்ப இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற போது எனக்கு ஒரு ஒரு எதிரி தேவைப்படுது. அந்த எதிரியா அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறது இந்தியா மற்றும் அந்த எதிரிக்கு உண்டான காரணமா இருக்கிறது காஷ்மீர். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது எடுத்தீங்க அப்படின்னா ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை அதிபர் அவரோட விசிட். இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவம் பொதுமக்கள் மேல, குறிப்பா சுற்றுலா பயணிகள் மேல எப்ப நடந்துச்சுன்னா, பில் கிளின்டன் அவர்கள் இந்தியாவோட விஜயத்தின் போது 6 சீக்கியர்கள் இதே மாதிரி ஸ்டைல்ல கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பாரத பிரதமர், அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் லாகூர் பஸ் பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸை பயணத்தை ஆரம்பிச்ச சில மணித்துளிகள்ல இதே மாதிரியான ஒரு தாக்குதல், எனக்கு நினைவு கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு 13 இந்துக்கள் அப்ப கொல்லப்பட்டாங்க. சோ இது ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட். அப்போ இந்த செயலை செய்யும் பொழுது அது ஒரு குளோபல் அட்டென்ஷனை காமிக்குது. இப்ப கடந்த 5 வருடங்கள்ல காஷ்மீர்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்றத பாருங்க. ட்ரெயின் காசிகண்ட் வரைக்கும் நம்ம பாக்குறோம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு யூரோப்ல பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு ட்ரெயின் இன்னைக்கு அங்க போயிட்டு இருக்கு. சென்னையில நடந்த கார் பந்தயத்துக்கு முன்னாடியே அங்க கார் பந்தயத்தை நம்ம நடத்துறோம். G20 மாநாடு யாருமே எதிர்பார்க்காத அந்த நிகழ்வு 2022 நினைக்கிறேன், என்னோட நினைவு கரெக்டா இருந்தா 23 நினைக்கிறேன், G20 மாநாடு நடந்தது. உலகத்திலேயே இல்லாத அளவுக்கான டூரிசம் ஃப்ளோ இப்ப இந்த போன வருடம் இருந்ததை நம்ம பார்த்தோம். சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கான வாக்குப்பதிவு 60க்கும் அதிகமான சதவீதம் அப்படின்றது இன்னைக்கு காஷ்மீர்ல பாக்குறோம். சோ காஷ்மீர் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில இல்லை, காஷ்மீர் நார்மலா இல்ல, காஷ்மீர்ல இன்னும் பிரச்சனைகள் இருக்கு, நாங்க நினைச்சா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்றதா அந்த பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லக்கூடிய மெசேஜ். அவங்க மீடியா அட்டென்ஷன் வேணும் அப்படின்றத குறி வச்சு இதை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்ற அந்த ப்ராபகண்டாக்கு தான் அதை பண்ணாங்க. எக்ஸாக்டா நம்ம அதை தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல அவசரமா நாடு திரும்புறாரு பிரதமர், உடனே ஆலோசனை கூட்டம் நடக்குது, அமித்ஷா அவர்கள் அங்க விரைகிறாரு. இப்படின்றதுக்கு இடையில அமெரிக்கா இந்த மாதிரியான இந்தியாவினுடைய நடவடிக்கைக்கு துணை நிற்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துல இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு ஒரு நெகட்டிவா மாறும் சார்? ஏன்னா அவங்க ஒரு இன்டென்ஷன்ல ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்றாங்க, ஆனா இது திரும்ப பேக் ஃபயர் ஆகுன்ற அந்த நாலேஜ் கூட இருக்காது அவங்களுக்கு? இருக்கு, பட் அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. போன முறை புல்வாமா நடந்த போது இந்தியா தாக்குதல் நடத்தும் அப்படின்றது தெரியும். எந்த அளவுக்கு அப்படின்றதான் இப்ப வரக்கூடிய செய்திகள் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவங்களுடைய ப்ராபகண்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியால அவங்களோட ஐடி செல் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தான் அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது உலகத்துக்கு என்ன மெசேஜ்னா, எங்க மேல தாக்குதல் நடத்தினா நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ். ஆனா அதை பயன்படுத்தினா என்ன ஆகும், நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷனா தான் நான் பாக்குறேன். இந்த செயல் அப்படின்றது இது தேவையற்ற ஒரு பாகிஸ்தான் ஏற்கனவே எந்த நிலைமையில பொருளாதார ரீதியா இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 25வது முறையா உலகத்துல போயிட்டு ஒரு உலக வங்கியில போய் ஒரு நாடு கடன் வாங்கி திவாலா நிக்கிறது அது பாகிஸ்தான் தான். இது அவங்க ராணுவம் அந்த நாட்டை குழி தோண்டி புதைக்கிறதுக்கான வேலையில இந்த மாதிரியான ஒரு தவறான டிசிஷன் எடுத்திருக்காங்க. இதற்கான பதிலடி அப்படின்றது இந்திய தரப்புல இருந்து நீங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத லெவல்ல இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அமெரிக்காவோட ஸ்டாண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு சார்? அமெரிக்கா இந்தியாவுக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட உளவு தகவல்கள் அவங்க கிட்ட இல்லாத சேட்டலைட் இமேஜரி உலக நாடுகள்ட்ட யார்ட்டையுமே கிடையாது. சோ உளவு தகவல்கள், பாகிஸ்தானோட சில முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ், இதற்கான வேலையை அவங்க பண்ணுவாங்க. பாகிஸ்தான் மேல அழுத்தத்தை அமெரிக்கா நிச்சயமா கொண்டு வரும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இனிமே வரக்கூடிய டைம்ல உலக வங்கியில் இருக்கக்கூடிய அந்த கடன் உதவி இது எல்லாத்துலயுமே அவங்க நீங்க ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பார்ப்பீங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு கூட அமெரிக்க படைகள் சண்டை போட மாட்டாங்க, எந்த நாடும் பண்ணாது. ஏன்னா நம்மளுடைய யுத்தம் அப்படின்றது நம்ம தான் செய்யணும். பட் உலக நாடுகளுடைய ஆதரவு, இதை நீங்க கம்பாரிசன் எடுக்கணும்னா நவம்பர் 26 மும்பை மேல இதை விட ஒரு மோசமான தாக்குதல் நடந்த போது அன்றைய காலகட்டங்கள்ல உலக தலைவர்கள்
அன்றைய அமெரிக்க அதிபர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரு, இப்போ இவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங் அப்படின்றது கிளியரா புரியும். இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தமிழர்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட புள்ளி விவரங்கள் இருக்கும் அப்படின்றதுனால கேட்கிறேன் சார், அது அந்த மாதிரி கணக்கு அப்படின்றது வந்துருச்சா, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு? இதுல எனக்கு தெரிந்து நான் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது, பட் காயம்பட்டவர்கள்ல எனக்கு தெரிந்து 2 பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வருது. பட் அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர், கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்றதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். ஒன்னும் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த லிஸ்ட் வரும். பட் அவங்களுடைய உறவினர்களுக்கு நிச்சயமா அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஒருத்தருடைய வயது எனக்கு பேர் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒருத்தருடைய வயது 82 நினைக்கிறேன், 72 82 தெரியல. இன்னொருத்தர் ஒரு மத்திய வயது உள்ள ஒரு மனிதர் தான். அவங்க மேலேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. டீடைல்டு ரிப்போர்ட் இப்ப வந்தாதான் நமக்கு தெரியும். சார் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஏன்னா அந்த காட்சிகளை பார்க்கும்போது இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும்போது கடைக்கோடியில் இருந்தாலும் கூட நமக்கும் ஒரு பதைப்பதைப்பை ஏற்படுத்துது. கட்டாயமா அவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்தியரும் எதிர்பார்க்கிறதா இருக்கு. எவ்வளவு விரைவா கிடைக்கும், எவ்வளவு சரியான பதிலடியா இருக்கும்? என்னுடைய அனுமானம், இது நான் தவறா கூட போலாம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தாக்குதல் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு எங்க அடிச்சா வலிக்கும் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தை அடிச்சாதான் வலிக்கும். ஏன்னா அவங்களுடைய ராணுவத்தினர், அவங்களுடைய அரசியல் இருக்கக்கூடிய, ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே 75% அங்க இருந்தா வராங்க. சோ நிச்சயமா நம்மளுடைய தாக்குதல் அப்படின்றது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தை குறி வச்சுதான் இருக்கணும். இன்னொரு ஆப்ஷன், நேரடியா அவங்களுடைய துறைமுக நகரமான கராச்சியை தாக்குறது. கராச்சியை தாக்குறதுக்கு நீங்க ஏவுகணையை யூஸ் பண்ணணும், ரஃபேல யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவுடைய கடற்படை 5 கப்பல்களை கொண்டு போய் பிளாக்கேட் பண்ணாங்கன்னா கராச்சி துறைமுகத்துக்கு எதுவும் உள்ளே வர முடியாது, வெளியிலயும் போக முடியாது. இதுக்கான வரலாறு நமக்கு ஏற்கனவே இருக்கு. கார்கில் போறப்ப கூட இதை நம்ம செஞ்சிருக்கோம். பட் இதை வெறும் பிஓகேயோட நிறுத்தக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய இது. மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த பதிலடி கொடுக்காம இருக்கலாமா அப்படின்ற ஆப்ஷன் இப்ப கிடையாது. இவங்க பதிலடி கொடுத்தே ஆகணும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றத முப்படைகளோட தளபதிகள் ஏற்கனவே அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அரசாங்கத்துக்கிட்ட. இப்ப கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோட முடிவு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, யுத்தம் ஒரு நாட்டை பின்னாடி கொண்டு போகும். யுத்தத்தை நம்ம என்னைக்குமே விரும்பக்கூடாது. ஆனா இந்த யுத்தம் நம்ம மேல திணிக்கப்பட்டா இனி இந்த ஸ்கோரை நம்ம ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் செட்டில் பண்ணி ஆகணும். இது நம்மளோட உயிர்களை எதுக்கு, எனக்கு என்னன்னா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரமா வச்சுட்டு ஒரு மனிதனா பாருங்க, எதுக்கு இறந்தவங்க தெரியாம அந்த மக்கள் இறந்து பாயிண்ட் பிளாங்க்ல நிராயுதபாணியா இருக்கக்கூடிய மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த ஈவிரக்கமற்ற செயலை நம்ம கடந்து போக முடியாது. இதற்கான பதிலடி அப்படின்றது கடந்த முறை பாலக்கோட்டா இருக்கட்டும், இல்ல ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், இதை விட ஒரு 10 மடங்கு வீரியத்துலதான் நீங்க பாப்பீங்க. ஏற்கனவே இந்திய ராணுவம் எல்லை பகுதிகளில் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே 12 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்ட செய்தி அதிகாரப்பூர்வமா வரல, அன்அபிஷியலா வருது ஓபன் சோர்ஸ்ல. இதற்கான பதிலடி அப்படின்றது கடுமையா தான் இருக்கணும். உங்களோட எதிர்பார்ப்பும் அதான், நாட்டு மக்களுடைய ஒருத்தரோட எதிர்பார்ப்பும் அதான். அது நடக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை. நம்முடைய உறவுகள் பலருடைய உயிர் போயிருக்கு. நிச்சயமா அதுக்கான ஒரு பதிலை வெகு விரைவில் இவங்க எடுப்பாங்க, இந்திய அரசாங்கம் செய்யும் அப்படின்றத நம்புவோம் சார். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நன்றி பிரதர், தேங்க்யூ. ஜெயன்.